So, students, this is so important topic for your MRB exam, and even it is a very important topic for NEET exam also. So, cavernous sinus. So, students, what is called a cavernous sinus, which is a dural venous sinus? Okay, it is a dural venous sinus. Appadina enna students? It is a venous sinus. Okay, appadina it contains blood, venous blood. Okay, between the dura mater. That is why it is called dural venous sinus. ஓகே, இது எங்கே இருக்கும்? ஸோ தட் பொசிஷன். ஸோ ஒரு கிரேனியல் பேஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த பிக்சரில் நான் இந்த ஒரு ஃபோராமன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, திஸ் இஸ் கால்டு ஃபோராமன் மேக்னம். இந்த இடத்துல ஒரு பாடி ஆஃப் த ஸ்பீனாய்ட் போன் இருக்கும், இந்த பக்கம் விங் ஆஃப் ஸ்பீனாய்ட் இருக்கும், இந்த பக்கம் ஒரு திக் போன் இருக்கும் விச் இஸ் கால்ட் அஸ் அபெக்ஸ் ஆஃப் த பீட்ரஸ் பார்ட் ஆஃப் த டெம்போரல் போன். ஓகே, ஸோ இப்போ இது போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, இது ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோஸா, இது மிடில் கிரேனியல் ஃபோஸா, ரைட். ஸோ cavernous sinus எங்கே இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த மிடில் கிரேனியல் ஃபோஸா, இந்த பக்கம் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஸ்பீனாய்ட் போன். திஸ் இஸ் த ப்ளூ கலர். ஒய் ஐ புட் இட் ப்ளூ கலர்? இட் இஸ் அ வீனஸ் பிளட். இந்த இடத்துல ஒரு கிளாண்ட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன கிளாண்டுனா பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கும், ரைட். ஸோ இப்போ இட் இஸ் த பொசிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ ஹாவ் டு நோ இஸ் வெதர் இட் இஸ் பேர்டா ஆர் அன்பேர்டா. பிக்சர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இட் இஸ் எ பேர்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த பாடி ஆஃப் த ஸ்பீனாய்ட் போன், ரைட். இதில் வேறு என்ன கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? ரிலேஷன்ஸ் கேட்கலாமா? ஆன்டீரியராக என்ன, போஸ்டீரியராக என்ன, சுப்பீரியராக என்ன, இன்ஃபீரியராக என்ன கேட்கலாமா? ரைட், பார்க்கலாமா? சுப்பீரியர், இன்ஃபீரியர், மீடியல், லேட்ரல், ஆன்டீரியர், posterior. These are the relations. Okay, there is a little chance that it can be asked relations. So what is present in, okay, first ஈஸியானது பார்த்துடலாம். மீடியல். மீடியலாக என்ன இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் cavernous sinus. ப்ளூ கலரில் இருக்கிறது தான் cavernous sinus. Cavernous sinusக்கு மீடியலாக, this is the structure, right? What is the medial structure is called? Pituitary gland. Pituitary gland otherwise called as pituitary gland. I am talking about medial. Pituitary gland otherwise called as hypophysis cerebri. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஒரு டைம் தான் படிக்க போகிறீங்க, ஆனால் தெளிவாக படிக்க போகிறீங்க, தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டு வர போகிறீங்க கேட்டாங்கன்னா. சரி, ஹைப்போஃபைசிஸ் செரிப்ரை. இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஸ்பீனாய்ட் போன் இருக்குல்ல, இதுதான் பாடி ஆஃப் த ஸ்பீனாய்ட். ஸோ இந்த பாடி ஆஃப் த ஸ்பீனாய்டில் சில போன்ஸ்லாம் இருக்கும். என்ன போன்ஸ்? என்ன சைனஸ் இருக்கும். என்ன சைனஸ் இருக்கும்? இது ஏர் சைனஸ். ஓகே, நாட் டியூரல் வீனஸ் சைனஸ். ஸ்பீனாய்ட் போனில் இருக்கிற அந்த ஏர் சைனஸ்க்கு பேர் ஸ்பீனாய்டல் ஏர் சைனஸ். ஏர் சைனஸ்னு ஜஸ்ட் நத்திங் பட் air filled space in the bone, which is called air sinus, sphenoidal air sinus. Because it is present in sphenoid bone, it is called sphenoidal air sinus. Okay students, இந்த இடத்துல என்ன போன் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இது வந்து cavernous sinus. லேட்டரலாக இந்த இடத்துல என்ன போன் இருக்கும்? இந்த இடத்துல frontal bone இருக்கும், இந்த இடத்துல occipital bone இருக்கும். What is the bone which is present here? Temporal bone இல்லையா? Temporal bone. அப்போ இந்த இடத்துல ஒரு லோப் இருக்குமா? பிரெயின் இருக்குமா? பிரெயினில் என்ன லோப் இருக்கும்? டெம்போரல் லோப் இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ லேட்ரலாக என்ன இருக்கும்? டெம்போரல் லோப். ஸ்டூடெண்ட்ஸ் செம ஈஸியாக டெம்போரல் லோப். சுப்பீரியராக என்ன இருக்கும்? சுப்பீரியர்ன்றது உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்க முடியாது, பட் ஒரு 3D இமேஜினேஷன் பண்ணிக்கோங்களேன். இது வந்து நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு கிரேனியல் பேஸ். இதுக்கு மேலே பிரெயின் இருக்கும், இந்த இதுக்கு மேலே பிரெயின் இருக்கும். பிரெயினை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ சுப்பீரியர்னால் இந்த cavernous sinusக்கு மேலே என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல தான் இந்த ஆப்டிக் நர்வ்லாம் கிராஸ் ஆகும். ஆப்டிக் நர்வ், அந்த பக்கம் வர்றது ஆப்டிக் கயாஸ்மா, இதெல்லாம் cavernous sinusக்கு மேலே இருக்கும். ஸோ சுப்பீரியராக யூ ஹாவ் ஆப்டிக் ட்ராக்ட், superior have optic tract, optic chiasma. Okay, and இந்த இடத்துல ஒரு artery also present students. This is so important artery, very important artery, which is called ICA, internal carotid artery. And you have olfactory tract also, right? Students got it right? So coming to the inferior relation students, inferior na cavernous sinusக்கு கீழே. இது எல்லாமே நான் 3 டைமென்ஷனாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இதை எடுத்துட்டோம். இந்த cavernous sinus கீழே என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபொராமன் ரொட்டண்டம், ஃபொராமன் ஓவேல், ஃபொராமன் லெசிரம்லாம் இருக்குமா? ஓகே, ஃபொராமன் லெசிரம் அப்படின்றது ஒரு மாதிரி irregular ஃபொராமன், அதுக்கு பேர் தான் அதுக்கு, அதனால் ஃபொராமன் லெசிரம், லேசரேட்டட் ஸ்ட்ரக்சர், ஃபொராமன் லெசிரம். அண்ட் ஜங்ஷன் ஆஃப் பாடி அண்ட் த கிரேட்டர் விங் ஆஃப் ஸ்பீனாய்டு. இதுக்கு கீழே என்ன இருக்கும்? greater wing of sphenoid, and this is the body of the sphenoid. அதனோட junction which is present here in the inferior relation, right students? What about anterior? Just see the picture. Okay, so anteriorல இந்த இடம். ஓகே, இதுதான் cavernous sinus. ப்ளூ கலரில் இருக்கிறது cavernous sinus. cavernous sinusக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஃபிஷர் இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஞாபகம் இருக்கா? எஸ், anterior you have superior orbital fissure.
Okay, clear students. What about posterior? Okay, posterior, what is this bone is called as? இதுதான் cavernous sinus. Cavernous sinusக்கு பின்னாடி ஒரு thick bone நம்ம படிச்சோம். What this is called? Apex of the petrous part of the temporal bone. Students, செம்ம ஈஸியாக சொல்லிடலாமா? பிக்சரை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லுங்க. Apex of the petrous part of the temporal bone. So anteriorly you have superior orbital fissure, laterally you have temporal lobe, medially you have hypophysis cerebri, inferiorly you have foramen lacerum, superiorly you have optic tract, olfactory tract and optic chiasma and internal carotid artery. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அதாவது லாஸ்ட் மினிட்ல ஒரு புது டாபிக் படிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, இட் ஒன்ட் டேக் மச் டைம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ஒரு டாபிக் கற்றுக்கிறீங்கன்னா இட் இஸ் அ குட் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டியோட கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா புரியும். ஓகே, கொஞ்சம் அவசரப்பட்டிங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ரைட். ஸோ நவ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாட் ஆர் த ஸ்ட்ரக்சர்ஸ் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த லேட்ரல் வால் ஆஃப் த cavernous sinus? What are the structure present in the medial aspect of the cavernous sinus? Students, இந்த பிக்சர் பாருங்கள், செம்ம ஈஸி பிக்சர். லேட்ரல் வால் ஆஃப் த cavernous sinus, இதுதான் cavernous sinus. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் cavernous sinus பிக்சரில். ஓகே, ஸோ லேட்ரல் வாலில் என்னென்ன இருக்குது? ஓகே, ஸோ நம்பர் 1 oculomotor nerve, number 2 trochlear nerve, number 3 ophthalmic nerve, number 4 maxillary nerve. Okay, so clear students? So 3rd nerve, 4th nerve, 5th nerve first branch, 5th nerve second branch. என்ன nerve கிடையாது? mandibular கிடையாது. ஏன்னா mandibular எங்கே இருக்குது? below and laterally, கீழே and laterally இருக்குது, which is not present in the lateral wall of the cavernous sinus. This is so important MCQ students, very important MCQ. What are the structure present in the medial wall of the cavernous sinus? Medial wall of the cavernous sinus, students, இந்த இடத்துல ஒரு artery இருக்கா? ஓகே, ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் இருக்கா? that is nerve, internal carotid artery and abducent nerve, which is present in the medial aspect of the sinus. Students, ஈஸியாக லேட்ரல் வாலில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், மீடியல் வாலில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் படித்தாச்சா? ரைட். நவ் கம்மிங் டு த tributaries or incoming channels and what are the draining channels or communication. Okay, what is the incoming channel, what is outgoing channel, இதுதான் படிக்க போகிறோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், just see the picture, it is so easy. So there are from three areas, okay, the fluid is there is a drainage. Okay, tributaries, sorry, not drainage, tributaries otherwise called as incoming channels. From three areas the blood comes to the cavernous sinus. எங்கெங்கிருந்தெல்லாம் வரும்? ஒன்று ஐலேருந்து வரும், ஓகே, இன்னொன்று பிரெயின்லேருந்து வரும், இன்னொன்று மெனிஞ்சஸ்லேருந்து வரும். 3 ஏரியாஸ்லேருந்து, ஓகே, வீனஸ் பிளட் கோஸ் டு த cavernous sinus. ரைட். இப்போ ஐலேருந்து என்னென்ன வரும்? ஐலேருந்து என்னென்ன வெயின் மூலியமாக cavernous sinusக்கு பிளட் வரும்? ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், பிக்சரை பாருங்கள். superior ophthalmic vein ஐக்கு மேலே, inferior ophthalmic vein ஐக்கு கீழே, நடுவில் ஒரு வெயின் which is called as central vein of retina. செம்ம ஈஸியாக there are ophthalmic vein, superior ophthalmic vein, inferior ophthalmic vein, central vein of retina. These are the vein which is coming from the eye to the cavernous sinus. What about brain? Red கலரில் என்ன கொடுத்துருக்கோம் இல்லையா, பிரெயினில் இருந்து வர்றது number 1 student, this is this part. Okay, superficial middle cerebral vein and this part, okay, which is inferior cerebral vein. Superficial middle cerebral vein, inferior cerebral vein. பேர்லேயே இருக்கா cerebral vein? ஓகே, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமா? superficial middle inferior cerebral vein. ரைட். ஸோ வாட் ஃப்ரம் த மெனிஞ்சஸ்க்கு நம்ம வேறு கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பிளாக் கலர் எடுத்துக்கலாம். மெனிஞ்சஸ்லேருந்து there are 2 things. One which is called as frontal trunk of middle meningeal vein. Exactly this area, frontal trunk of middle meningeal vein. This is from the meninges. Okay, and you have something called as sphenoparietal sinus. Student, this is sphenoparietal sinus, okay, which is from the meningesல you have பேர்லேயே இருக்குது middle meningeal vein and sphenoparietal sinus. நேம்லேயே இருக்கா? செம்ம ஈஸியாக. ஸோ அப்போ ஐலேருந்து வர்றது ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாமா? ஐலேருந்து வர்றது superior ophthalmic vein, inferior ophthalmic vein,
central vein of retina. Okay, right. Brainலேருந்து வர்றது 3. What are the 3? Okay, brainலேருந்து வர்றது, so have superficial middle cerebral vein, inferior cerebral vein, meninges. Meningesலேருந்து வர்றது so simple, middle meningeal vein, okay, and sphenoparietal sinus. Students, some easy, right? Okay, படம் பார்த்து கதை படிச்சுட்ருக்கோம் நம்ம, ரைட். Now students, coming to the draining channels or communication. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, cavernous sinusலேருந்து blood எங்கே ட்ரைன் ஆகும், இது வந்து ட்ரைனிங் சேனல்ஸ். கடைசி நம்ம படிக்க போகிறது கம்யூனிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் பிக்சர் வச்சு தான் படிக்க போகிறோம். ஸோ ஈஸி. ஸோ this cavernous sinus, students, this is the body of the sphenoid bone. Okay, black color. Okay, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் cavernous sinus. ஓகே, இதில் இருந்து ட்ரைனிங் சேனல்ஸ் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சேனல் என்னென்னா, இட் ட்ரைன்ஸ் இன்டூ சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பிக்சரை பாருங்கள். இட் ட்ரைன்ஸ் இன்டூ சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ். ஓகே, த்ரூ சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ், த்ரூ சுப்பீரியர் பெட்ரோசல் சைனஸ் இன்டூ வாட் சைனஸ்? ட்ரான்ஸ்வர்ஸ் சைனஸ். அப்போ இதை நம்ம எப்படி படிக்கலாம்? cavernous sinus drains into transverse sinus through superior petrosal sinus. Okay, and the second, this cavernous sinus also drains into inferior petrosal sinus. Okay, students, see the picture. This is the internal jugular vein. Okay, now where color எடுத்துக்கிறேன். This is called internal jugular vein. Okay, drains into internal jugular vein through inferior petrosal sinus. It drains into transverse sinus through superior petrosal sinus. First point. Second point, it drains into internal jugular vein through inferior petrosal sinus. Students, clear? Right. Now it also drains into facial vein. Students, the picture line, facial vein through superior ophthalmic vein. Students, remember, superior ophthalmic vein நம்ம அங்கேயும் படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம்? இன்கமிங் சேனல்ஸ்லேயும் படிச்சிருப்போம், ட்ரைனிங் சேனல்ஸ்லேயும் படிச்சிருப்போம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். which channel or which vein which acts as both incoming channels and draining channel னு கேட்டால் superior ophthalmic vein. It also drains into pterygoid plexus of vein. இதெல்லாம் பிக்சரில் இல்லை. pterygoid plexus of vein. Okay, this is the 4 draining channels. Right, the last one is about communication. So students, what is communication means? The cavernous sinus, okay, which are communicated. This is the right side cavernous sinus. Okay, so this is the right side cavernous sinus, this is the left side cavernous sinus. Right and left cavernous sinus communicate with each other by a sinus called intercavernous sinus. This intercavernous sinus, the pink color. Okay, one which is present anterior, one which is present posterior. So anterior and posterior intercavernous sinus. Students, so easy. This is communication ஒன்னே ஒன்று. ட்ரைனிங் சேனல்ஸ் 4, ட்ரிபியூட்ரிஸ் 3 இடத்துல இருந்து, ஆர்பிட்லேருந்து, பிரெயின்லேருந்து, மெனிஞ்சஸ்லேருந்து. ரைட். நான் ஒரே ஒரு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டில் ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா, ஓகே, ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து cavernous sinusக்குள்ளே போயிடுச்சுன்னா, that blood in the cavernous sinus will go for thrombus, that is called cavernous sinus thrombosis. cavernous sinus thrombosis. அப்போ இந்த இடத்துல த்ராம்போசிஸ் ஆச்சுன்னா என்னென்ன நர்வ் பால்சி ஆகும்? 3rd, 4th, 6th cranial nerve will get palsy, right? And also students, very important, suppose if there is any injury which has happened, okay, close to the internal carotid artery and cavernous sinus. Okay, cavernous sinus பக்கத்தில் என்ன ஆர்ட்ரி இருக்குது? இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி இருக்குது. இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி இருக்குது. அப்போ என்ன ஆகணும்? ஏதாவது இன்ஜுரியில் cavernous sinus இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி பிரேக்கப் ஆச்சுன்னா, இந்த cavernous sinusம் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியும் டைரெக்டாக கம்யூனிகேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, பேஷண்ட் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஹார்ட் பீட் அப்போவும் என்ன ஆகும்னா, ஐபால் வந்து ப்ரொட்ரூட் ஆகும். ஓகே, ஸோ வாட் திஸ் இஸ் கால்ட் அஸ் pulsating exophthalmos. This is important application based question. Pulsating exophthalmos, which is seen with each heartbeat when there is a head injury patient, especially involving the cavernous sinus and direct communication between the cavernous sinus and internal carotid artery.
So students, any doubt? Okay, so go through பண்ணுங்க. ஏதாவது doubt இருந்துச்சுன்னா please give me a message. I will definitely clear for you. So the point, the take home message is, it is a paired relations, okay, and incoming channels, draining channels, and communication, applied anatomy. Students, solilama, so easy, right?